ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். நீ உங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து எவ்வளோ நாள் வாங்கி சாப்பிடுவ? உங்கள் அப்பா அம்மா ஓகே நீ +2 படிக்கிற, ஒரு 18 வயசு 22 வயசு உன் படிக்கிற வரைக்கும், அதுக்கப்புறம் யார்கிட்ட வாங்கி சாப்பிடுவேன்? அப்போ யார் உனக்கு பணம் கொடுப்பா? உனக்கு ஒரு அறிவு திறமை இருந்தால் தான் பணம் கொடுப்பாங்க. கரெக்டாக இல்லையா? உனக்கு ஃபர்ஸ்ட் திங் ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வரும். புரியுறதா இல்லையா? ரைட்? நீ உழைச்சி சம்பாரிச்சு ஓம் பணத்தில் ஒரு மொபைல் ஃபோனை உன்னால் வாங்க முடியும், ஓம் பணத்தில் நீ வீடு கட்ட முடியும், ஓம் பணத்தில் நீ கார் வாங்க முடியும். ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கும். அது நம்ம எல்லாருக்கும் தேவையான கட்டாயம் ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் நமக்கு தேவை. ஓகேவா? ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சோஷியல் ரெஸ்பெக்ட். படிச்சிருக்கான்ப்பா, நாளைக்கு நீனும் MS தோனியுமே ஃப்ளைட்டில் போறீங்க அப்படின்னா நீ வந்து யூ MS தோனி MS தோனி அப்படின்னு பண்ற. அவர் உடனே கேட்பார் நீங்க என்ன பண்றீங்கன்னு. நீ சொல்ற ஐ எம் a chartered accountant அப்படின்னு சொன்னா, ஓ யூஆர் a CA கிரேட் அப்படின்னு சொல்லுவாரா மாட்டாரா? MS தோனியே இருந்தாலும் சொல்லுவாங்க. சான்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஒரு சோஷியல் ரெஸ்பெக்ட். நாளைக்கு உனக்கு ஒரு பொண்ணு பார்க்க போறா, ஒரு பையனை பார்க்க போறா, இன்னைக்கு ரெண்டுமே ஈக்குவல் தான். ஒரு பொண்ணு பார்க்க போறா, கேட்க மாட்டாங்க மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்கார். இன்னைக்கு பொண்ணுங்களா கேட்குமா? கேட்காத. 200% கேட்கும். பாய்ஸ் என்னடா 200%. சரி, அந்த இடத்துலலாம் படிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு உங்கள் அம்மா தலை குனிஞ்சு நிற்க வேண்டாம், உங்கள் அப்பா அம்மா தலை குனிஞ்சுன்னு நிற்க வேண்டாம். என் புள்ள வெறும் பிகாம் தான் படிச்சிருக்கான், என் புள்ள ஒரு பிகாம் MCOM படிச்சிருக்கான். என்ன தான் பெரிய சொத்து இருந்தால் கூட, எவ்வளோ கோடி கோடியாக யார்கிட்ட பணம் இருந்தாலும், இன்னைக்கு மதிப்பு மரியாதையாக நம்ம ஒருத்தரை ஹையாக பார்க்குறோன்னா அது அப்துல் கலாம் சார் தான். கரெக்டாக இல்லையா? இல்லை அவர் பயங்கர பணம் வச்சுட்டு இருக்கிறதுனால பார்க்குறோமா? அவரோட குவாலிஃபிகேஷனுக்காக பார்க்குறோமா? குவாலிஃபிகேஷனுக்காக பார்க்குறோம். அப்படின்னா ஒரு படிப்புக்கு எவ்வளோ மதிப்பு மரியாதை இருக்கு. அப்ப பணத்தை விட படிப்புக்கு மதிப்பு மரியாதை அதிகமாக இருக்கு.